கவனமாக இருங்கள். போயிடுவேன். ஜிஜ், நான் இதை செய்ய முடியாது. சாம், நீங்க சரியா? ஓ ஓ ஆம், எல்லாம் சரியா இருக்கிறது. நீங்கள் எனக்கு உதவ மாட்டீர்களா? எனக்கு பால் சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப ருசிகரமா இருக்குது. இது கொஞ்சம் ஊறுகி விட்டது. ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. என் வீட்டை உலகத்திலேயே அழகானதாக்க வேண்டும். அதனால் என் வீட்டின் கூரை மீது சாக்லேட் பட்டைகளை வைக்கும். அது எவ்வளவு அழகாக இருக்கும். இப்போது அனைத்தையும் உருக விடலாம். நான் ஹேர் ட்ரையரை பயன்படுத்துவேன். அது நிச்சயமாக எளிதாக இருக்கும். இப்போ சாக்லேட் முழுவதும் எனது கூரையின் மேலே எப்படி இருக்கிறது பாருங்கள். அதாவது அற்புதம். நாம் சிலவற்றை பயன்படுத்தலாம். அந்த அழக பாருங்கள், மிகவும் அழகாக இருக்கிறது. வீட்டையே அலங்கரிக்க நுழைவாயில். வாவ், இது அழகாக இருக்கின்றது மற்றும் சுவையானது. அந்த ஜன்னல் புறதாக்களை காட்டு. சின்னமும் ஒளி மிக ரோஷனமாக உள்ளது. என் வீடு தயார். தெரிய வந்த காலேட்டு பகுதிகள் கொஞ்சம் கண்ணுக்கு காட்டு. என் வீடு பொருத்தமாகவும் அழகாகவும் உள்ளது. ஓ, சோனியிடம் செம்ம அழகான வீடு இருக்கு. எனக்கும் வேண்டும். நான் என் வீட்டை ஹுப்பா புப்பாவால் அலங்கரிக்க போகிறேன். ஏனென்றால் எனக்கு அது கொஞ்சம் அதிகமா பிடிக்கும். என் சிறப்பு துப்பாக்கியின் உதவியுடன் சில புட்டுகள் செய்கிறேன். எனது வீடு இப்போது பப்ளிக் இனிப்புகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அந்த கோடுகளை பாருங்கள். அற்புதம். ஆனால் அதுவே எல்லாம் இல்லை. அதை வெட்டுவோம். ஏதோ காணவில்லையே. உங்களுக்கு இது பிடிக்கிறதா? அது மிகவும் இளஞ்சிவப்பு. இப்போ நான் மட்டும்தான் இருக்கிறேன். பார்க்கலாம். நான் என் வீட்டை வாட்ஃபெல்ஸ் வைத்து அலங்கரிக்க போகிறேன். இது அற்புதமாக இருக்கும். முன்னாடி கூரையுடன் தொடங்குவேன். அதற்கெடுத்தே நெய்யால வாற்றும். நம்ப முடியல. இப்படி அதிகமாக நெய்யால நான் பார்த்ததில்லை. இப்ப பாத்திரம் மேல வைக்கிறோம். நம்ப முடியல. இதில் இன்னும் கொஞ்சம் கிரீம் சேர்ப்போம். முட்டாளிக்காய் ஒன்றை அதன் மீது ஒட்டுவிப்போம். மீதி வீட்டை அலங்கரிக்கிறேன். சாளரம் விளிம்பு உங்களுக்கு தெரியும். வாவ், எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. ஆச்சரியம். என் வீட்டை பாருங்கள். உங்கள் கருத்துக்களில் எழுதுங்கள். நீங்கள் என்னைப் போலவே வெஃபிள்ஸ் விரும்புகிறீர்களா? வாவ், பெண்கள் அவர்கள் வீடுகளை வெளியில் ஏற்கனவே அலங்கரித்துள்ளனர். ஐபை பெண்களே, நான் என் வீட்டில் ஓய்வு எடுத்துக் கொள்கிறேன். எல்லாம் இங்கு மிகப்பெரிய பிங்க் நிறத்தில் இருக்கிறது. ஆனால் கொஞ்சம் சலிப்பானது. எனவே இதை உள்ளே அலங்கரிக்க போகிறேன். இதோ எழுத்துக்கள். சுவரில் ஹப்பா புப்பா என்று எழுதப்பட்டுள்ளது. ஆச்சரியம். என் பிங்க் பிளர். என் புப்புழமா இயந்திரம். அவரா? நான் முழுமையான சுவையுடைய சாலட்ட உணவன் பெறப்போகிறேன். இது ரொம்பவும் சுவையா இருக்கும். இது ரொம்பவும் ருசிகரமாகவும் இருக்கிறது. இப்போது சுவரில் சில போஸ்டர்களை ஒட்ட வேண்டும். அதுதான் நான் ஹப்பா பப்பா பப்ளை ஒத்தடித்துக் கொண்டிருக்கிறேன். என் ஈறுகளின் உதவியுடன் கொஞ்சம் நன்றாக இருக்கிறது. அதை பாருங்கள். தயவு செய்து வேற ஏதாவது. மாட்டை திருடி விடலாம். என் சரியான கேமரா. சில செல்பிகள் எடுக்கிறேன். நாம் அடுத்த வீட்டுக்கு போகலாம். சோஃபி என்ன செய்கிறா?
இது மிகவும் நல்லதாக இருக்கிறது. இங்கே ஒரு சாக்லேட் நீரூற்று வைக்கலாம். அவர்களை மகிழ்விக்கவும். அதை பாருங்கள், என் கனவு நனவாகிவிட்டது. நன்றி. அறை மிகவும் வருத்ததாக உள்ளது. எனக்கு ஒரு மிருதுவான ரோல் தானே தேவை. இந்த அழகான சாக்லேட் நிறத்தை பாருங்கள். நான் ஒரு கிட்கேட் நாற்காலியை வைத்து விடுகிறேன். பின்னூட்டங்களில் எழுதுங்கள், உங்களுக்கு கிட்கேட்ஸ் பிடிக்குமா? என் புகைப்படங்களுடன் சில சாக்லேட் ஃப்ரேம்கள் தேவை. அருமை. ஓ, கம்பியில் உள்ள மார்ஷ்மெல்லோக்கள். அவை சாக்லேட் பூசப்பட்டால் மிகவும் சுவையாக இருக்கும். அருமை. அதுக்கு நான் விழைவேன். என் வீடு மிகவும் காலியாக உள்ளது. அதை சரி செய்யணும். நான் சுவற்றில் ஒரு வேஷ்பில் கடிகாரம் தொங்க விடுவேன். மற்றும் எனக்கு பிடித்த ஸ்டிக்கர்கள் வஃபிள்கள் போல படிவமாக இருக்கும். நிச்சயமாக அவை மிகவும் ஆர்வமூட்டுவதாக உள்ளன. நான் எல்லாவற்றையும் சாப்பிட்டிருப்பேன். ஆனால் எல்லாமே ஸ்டிக்கர்கள் என்பது வருத்தம்தான். அடுத்து செல்லுங்கள். சரி, எனது அனைத்து பொம்மைகளும் இருக்கும் ஒரு கூடை எனக்கு தேவை. கரடிகள், நீங்கள் அங்கேயே இருப்பீர்கள். எவ்வளவு மென்மையான மற்றும் மிருதுவானவர்கள் நீங்கள். எனக்கு இப்போது ஒரு நாற்காலி தேவைப்படுகிறது. இது வாப்பிள்ஸால் செய்யப்பட்டுள்ளது. அதை உங்களால் எண்ணிக்கூட முடியுமா? சரி, என் புகைப்படத்துடன் ஒரு வாப்பிள் பிரேம் வேண்டும். நன்றி. அதிசயம். நான் எல்லாவற்றையும் முடித்து விட்டேன். இப்போது நம்மால் ஒரு ஸ்நாக் சாப்பிட முடியும். நம்ப முடியாது. கிண்ணம் கருத்துகளில் மறைந்து கிடக்கிறது. எந்த வீடு உங்களுக்கு மிகவும் பிடிக்கிறது? மற்றும் நாம் நகர்கிறோம். எனக்கு ஆணையை விரைவில் அனுப்ப வேண்டியுள்ளது. விழுந்து விடாதே. நான் எங்கே சென்றேன்? அப்புறுப்பான வீடுகள். இது ஸ்ட்ராபெரி ரொம்ப ருசியா இருக்கு. இதை பரிசோதிப்போம். என்ன? கூரையின் மீது பெரிய சாக்லேட் பார். அருமை. எப்பொழுதும் இல்லை. ஆஹா, நான் இந்த ஜெல்லிக்கட்டியின் ரசிகன். நீங்கள் இங்கு என்ன செய்கிறீர்கள் ஐயா? ஓ ஐயோ, என் சாக்லேட், என் ஸ்ட்ராபெரி. ஒரு ஆர்டர் வழங்கும் நேரம் ஆகிவிட்டது. நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஓ இல்லை, அப்படியாக சாக்லேட். நிறுத்து. அம்மா, எங்களை ஆங்கிலால் பிடித்து விடுவோம். பார்த்ததற்கு நன்றி. மறக்காமல் லைக் செய்து சேனலை சந்தா வாங்கவும். கருத்துக்களில் எழுதவும். உங்களுக்கு வாட்ஸ், ஹப்பா புப்பா அல்லது சாக்லேட் அதிகமாக பிடிக்குமா? விரைவில் சந்திப்போம்.